எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 57வது ஸ்தோத்திரம். 57வது ஸ்தோத்திரம் எதுன்னா, மகர்ஷி கபிலாச்சாரிய கிருதஜ்ஞோ மேதினிபதி திரிபத திரிபத ஸ்திரிக அப்படி சொல்லணும். திரிபத திரிபத ஸ்திரித ஸ்திரிபத ஸ்திரித சாத்தியக்ஷோ மகாசிங்க கிருதாந்த கிருது அப்படி சொல்லணும். மகர்ஷி கபிலாச்சாரிய கிருதஜ்ஞோ மேதினிபதி திரிபத ஸ்திரித சாத்தியக்ஷோ மகாசிங்க கிருதாந்த கிருது அப்படிதான் சொல்லணும். ஸ்லாங்கோட சொல்லும்போது மகர்ஷி கபிலாச்சாரிய கிருதஜ்ஞோ மேதினிபதி திரிபத ஸ்திரித சாத்தியக்ஷோ மகாசிங்க கிருதாந்த கிருது அப்படி சொல்லணும். மகர்ஷி கபிலாச்சாரிய கிருதஜ்ஞோ மேதினிபதி திரிபத ஸ்திரித சாத்தியக்ஷோ மகாசிங்க கிருதாந்த கிருது இந்த மாதிரி சொல்லணும். சொல்லும்போது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மகர்ஷி மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய ஞானி. மகர்ஷின்னா மிகப்பெரிய ஞானி, மகாரிஷி, அதான் மிகப்பெரிய ஞானி. பெருமாளையே சொல்ற மிகப்பெரிய ஞானின்ற. கபிலன்னா கபிலர்னு ஒரு அவதாரம் பெருமாள் எடுத்து 22 அவதாரத்துக்கு கபிலாவதாரம் உண்டு. இந்த மாதிரி கபிலராக அவதாரம் எடுத்தவர் அப்படின்றது. கபிலர்னா கருப்புன்னு ஒரு அர்த்தம். கபிலரே கருப்பாக தான் இருப்பாராம், ரொம்ப அட்டகரியா இருப்பாராம் அந்த அவதாரத்திலேயே. அதனால கபிலன்றது வந்து கருப்பு நிறமாடைய கபிலரா அவதாரம் எடுத்தவரே அப்படின்றது. இங்க கிருதஜ்ஞன்றதுக்கு வந்து கிருதஜ்ஞா வந்து கிருதஜ்னா காரியம், யஜ்ஞன்னா ஜீவர்கள். கிருதஜ்ஞன்னா ஜீவர்களின் காரியங்கள் அனைத்தையும் அறிந்தவன். கிருதஜ்ஞன்றது கிருதன்னா காரியங்கள், அஜ்ஞன்னா அறிந்தவன். ஜீவன்களின் செயல்கள் அனைத்தையும் அறிந்தவன். ஜீவன்களின் செயல்கள் அனைத்தையும் அறிந்தவன்னா என்ன அர்த்தம்னா, செஞ்சுட்டு இருக்கிறது செஞ்சது இல்லை, செய்ய போறத கூட அறிந்தவன். அதுதான் இங்க ஜீவன்களின் செயல். இப்ப அடுத்தது இந்த ஜீவன் என்ன செய்ய போறதுன்றது தெரியும். ஏன்னா அவனுடைய ஒரு உத்தரவோட தானே நீங்க பண்றீங்க. அவன் செய்ய சொல்லி தானே நீங்க அடுத்த காரியத்தை செய்ய போறீங்க. நாளைக்கு என்ன பண்ணணுன்றது அவனுக்கு தான் தெரியும். அவன் சொல்லி வச்சிருக்கான் இப்படிதான் செய்யணும்னு, அப்படிதான் நீங்க செய்ய போறீங்க. ஆனா அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு தெரியும். ஜீவாத்மாக்களோட அடுத்த காரியம் என்னன்றது அவனுக்கு அதான் அவனுக்கு தெரியும். அதான் கிருதஜ்ஞ. மேதினிபதி, மேதினா பூமி. மேதினியில் அவையார் பாட்டில் கூட ஒன்று இருப்பாங்க, மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் சிறியோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு. அதான் அது மாதிரி இந்த மேதினின்றது வந்து பூமி. பதினா கணவன், பூமாதேவியின் கணவன். மேதினி பதினா பூமாதேவியின் கணவன் அர்த்தம். திரிபதி திரிபதினா த்ரீன்னா 3, அதான் திரியை வருது பாருங்க. அதான் த்ரீன்றது 3, இத்ரி வரணும். அது இத்ரின்றது த்ரீ, அது இத்ரின்றதை சேர்த்து சொன்னீங்கன்னா என்னவோ அதுதான். த்ரீன்னு இங்கிலீஷ்ல சொல்றமே அந்த 3 தான், அதேதான் இதுலயும். 3ன்னா 3. ஒருவேளை சான்ஸ்கிரிட்ல இருந்து அது ஹிந்திக்கு போயிருக்கோம். திரிபதினா 3, பதினா அதிபதி. 3 ஜீவாத்மாக்களுடைய 3 செயல்களுக்கும் அதிபதி. ஜீவாத்மாக்களை இயக்கத்தில், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 செயல்களையும் செய்வதற்கான அதிபதி அவர்தான் அப்படின்றது. அதுதான் திரிபதி அப்படின்ற. 3 செயல்கள், படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 செயல்களுக்கும் அதிபதி திரிபதி. திருத சாத்தியக்ஷோ, திருதன்றது வந்து திரு பிளஸ் பத, திரிபத ஸ்திரிக சாத்தியக்ஷோ. திரிபத ஸ்திரிகன்றது வந்து திரிதன்றது பார்த்தீங்கன்னா 3 பிளஸ் பத. அது திரிதன்றது வந்து அப்படி சுருங்கி போச்சு, ஒரு எழுத்தை காணாம போயிடுது. அதுல வந்து திரிதன்றது வந்து 3 பிளஸ் பத, திரிபத அப்படின்னு வரணும். ஆனா திரிபத ஸ்திரிகன் தான் வருது, அப்படிதான் அதுல கொடுத்துருக்காரு. திரிபத தான் இங்க பாத்தீங்கன்னா திரிபத ஸ்திரிதா தான், திரிபத ஸ்திரிதன் தான் வருது. திரிபதன்றதுக்கு வந்து அதுதான் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா திருப்பாவையில் கூட அது மாதிரி ஒரு பாட்டு வரும், தருக்கிலனாகின்ற வார்த்தை வரும். ஒருத்தி மகனாய் பிறந்து உறவில் ஒருத்தி மகனாய் ஒருத்து வளர தருக்கிலனாகி தாழ்ந்து இங்கு செய்த கருத்தை பழிப்பித்த கஞ்சன் வயிற்றில் நிப்பன்ற நெடுவாலே
நெப்பெண்ண நின்று நெடுமாலே அரிச்சித்து வந்தோம் பறையதியாயில் திருத்தக்க செல்வமும் சேவகம் ஞாம்பாடி வருத்தம் இருந்து மகிழ்ந்தேலோ என்பா வாய்ட்டு அந்த பாட்டு. அதுல வந்து அந்த அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தருக்கிலர் ஆகின்றதுக்கு என்ன தெரியுமா? அதை பிரிச்சிங்கன்னா தனக்கு நிகர் இல்லான் ஆகி 4 வார்த்தை. அது 4 வார்த்தையை ஒன்னா சேர்த்து தரிக்கிலனாகின்னு வந்துருக்கு. நிகர்ன்ற வார்த்தையே காணதில்ல. தரிக்கிலனாகின்றது தனக்கு நிகர்ன்றதுலயே நிகர்ன்றதுல எதுவுமே இல்லை இருந்த தவிர. தரிக்கல நிகர்ன்றதுல வேற நிகர்ன்ற அந்த 3 இடத்துல எதுவுமே வரல. ஆனா நிகர்ன்ற வார்த்தை அதுல சேர்றது தரிக்கலனாகின்றதுல. அது மாதிரிதான் இங்கேயும் தனக்கு நிகர் இல்லானாகி தரிக்கிலனாகி தான் தீங்கு செய்த தனக்கு தீங்கு செய்த அந்த கஞ்சன் கருத்தை பிழைப்பது. கஞ்சன் வந்து கொண்டுள்ளான்னு அந்த கருத்தை பிழைப்பது. வெப்பனன் என்று நடுவாலே ஒவ்வொருவராக கம்சன் இருக்கிற ஒவ்வொரு ராட்சசனையா கொண்டுட்டு வர்றாராம் இவர். கொல்ல கம்சனோட வயத்துல நெருப்பு மாதிரி எரியதான். ஐயோ ஒரு பயம். சாதாரணமா இந்த உலகத்துல வந்து அதிகமா கிருஷ்ணன் நினைச்சது வந்து இது கம்சன் தானா. ஏன்னா பிறந்த நீலேருந்து இப்போ இந்த குழந்தை நம்மளை கொண்டு போறதுன்ற ஒரு பயம் மனசுல வந்து எப்ப பார்த்தாலும் கண்ணை இங்க இருப்பானா அங்க இருப்பானா எதிர இருப்பானா பின்னாடி வரானா முன்னாடி இருக்கானா கண்ணன் உயரத்துல இருக்க மாதிரி தெரியுது ஆகாசத்துல இருந்து ஏதோ குதிக்கிற மாதிரி தோடுறது கண்ணன் வரானா இப்படியெல்லாம் நினைச்சிருந்தானா. அதனால கண்ணனையே நினைச்சு வந்து பயந்து கண்ணனோட நினைவே இருந்தது. நாரதோட கம்சன் தான் ஒரு தடவை மகாவிஷ்ணு சொல்றதா இருக்கு ஒரு இதுல. அந்த பாத்ம புராணம்னு வரும். அதுல வந்து இதுல சொல்லியிருக்காரு கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு உன்னோட என்ன அதிகமா நினைக்கிறது தெரிச்சது கம்சன் தான் அப்படின்னு நாரதர். அது மாதிரி இதுல வந்து வேற எங்கேயோ போறது பாருங்க டிவைட் ஆகி ஸ்திரிதான்றது வந்து 3 பத சாத்திய முடியும். அதாவது பூலோகத்தை வந்து திரிபதஸ்திரிக சாத்தியக்ஷன்றது வந்து திரிபதஸ்திரிக 3 அடி அளந்து இவ்வளோ பெரிய உருவமா எடுத்து நிப்பாரம். மிகப்பெரிய உருவமா எடுத்து இருக்குது திரிபதஸ்திரிக. ஸ்திரிபதஸ்திரிக மிகப்பெரிய உருவத்தை எடுத்துன்னு அனுப்பாராம். ஸ்ரீதர்ன்றது வந்து 3 அளந்து சாத்தியக்ஷ சாத்தியம்னா முடியக்கூடியது சாத்தியப்படக்கூடியதுன்ற தான். உன்னால முடியுமா சாத்தியமான சாத்தியமேன்னு சொல்றோம் இல்லையா. அது சாத்தியம்ன்றது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு. முடியும் முடியும் அப்படின்றது முடியும். சாத்திய அக்ஷ என்ன பார்க்க கண்ணாலையும் பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய உருவத்தை உங்களால கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா அவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்தவர் டக்குன்னு தன் உருவத்தை சின்னதாக்கி நம்ம கண்ணால பார்க்குற அளவுக்கும் வந்துருவாராம். அதுதான் திரிபதஸ்திரிக சாத்தியக்ஷ. சாத்தியக்ஷன்றது அதான் சாத்தியக்ஷ. மகா சிங்க சிங்கம்னா கொம்பு. நோலியா நான் சொல்லியிருக்கேன். சிங்கம்னா கொம்பு. மகா சிங்கம்னா பெரிய கொம்பு. பெரிய ஒரே கொம்புடைய வாராக வேற எடுத்தவர் இல்லையா. அதனால மகா சிங்க மிகப்பெரிய கொம்பை உடையவன் அது அப்படின்ற அர்த்தம். அடுத்த மகா சிங்க கிருதாந்த கிருது. கிருதாந்த கிருது கிருதாந்த கிருது கிருதா அந்த கிருது. கிருதான்றது கிரேதாயுகம் முடிவில். கிரேதாயுகம் முடிவில். கிருதான்றது கிரேதா. கிருதா அந்த கிருது கிரேதாயுகம். அந்த முடிவு. கிரேதாயுகம் முடிவில். கிருதுன்றது வந்து அழிக்கல். உலகத்தை கிருதுன்றது வந்து காரியம். உலகை அழிக்கும் காரியத்தை செய்து முடித்தவன். அதாவது கிரேதாயுக முடிவில் உலகை அழித்தவன் அர்த்தம் அதுக்கு. ஆக இப்படியாக இன்னைக்கு வந்து இந்த 57வது ஸ்தோத்திரத்துல நம்ம நேற்றுக்கு 56ல் 534 திருநாமங்கள் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து 57வது ஸ்தோத்திரத்துல 533 வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 57வது ஸ்தோத்திரத்துல 534 மகர்ஷி, 535 கபில, 536 கிருதஜ்ஞ, 537 மேதினிபதி, 538 திரிபதி, 539 திருதசாத்தியக்ஷ, மகாசிருங்க 540 மகாசிருங்க, 541 கிருதாந்த கிருது. ஆக 535ல இருந்து 541 வரைக்கும் பார்த்துருக்கோம். 7 பார்க்குறோமா? 7 வருதா? 7 திருநாமம் இன்னைக்கு இந்த ஸ்தோத்திரத்தில் 7. இதுதான் கம்மின்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலையே. இந்த திருநாமத்தில் 7 ஸ்தோத்திரத்தை பார்த்துருக்கோம் நம்ம. ஆக இன்னி வரைக்கும் நம்ம 541 திருநாமங்களை பார்த்தாச்சு. சகசிர நாமங்களில் 1000 நாமங்களில் 541 திருநாமங்களை பார்த்துருக்கோம். தேங்க்யூ.